வெல்கம் டு ஷம்ஸ் குக்கிங். இன்றைக்கி நீர் தோசையும் முள்ளங்கி சட்னி இந்த ரெசிபின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நீர் தோசைக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த பச்சரிசி நல்லா கழுவிட்டு குறைஞ்சது 1 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது வெறும் பச்சரிசியும் கொஞ்சமாக தேங்காய் மட்டும்தான் இந்த நீர் தோசை செய்கிறது. நம்ம குயிக்காக கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவும் இல்லைன்னா கூட சட்னி இது பண்ணிடலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து திரும்ப நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான ஒரு தோசை ரெசிபி. நமக்கு தோசை மாவு தீர்ந்து போச்சு அப்படின்னாலும் காலையிலேயே ஒரு 1 மணி நேரம் இந்த பச்சரிசி ஊற வச்சாலே போதும், சூப்பரான தோசை ரெடி பண்ணிடலாம். இது கூட ஒரு கையளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்த 400 கிராம் அரிசிக்கு கரெக்டாக 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ. இது நான் 2 பேட்சாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் கூட கொரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சிடணும். இதே போல் இன்னொரு பேட்சையும் அரிசியும் மிச்சம் இருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்து அந்த மாவையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம ஆப்ப மாவு எடுக்கிறத விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் மாவு. நல்லா தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு உடனே தோசை ஊற்றிடலாம். அவ்வளோதான் இதோட ப்ரொசீஜர்லாம். நம்ம அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். அரிசி ஊற வச்சிட்டோன்னா உடனே அரைச்சிட்டு நம்ம அப்படியே தோசை போட்டுடலாம். அது தண்ணியாக இருக்கணும் இந்த அளவுக்கு மாவு. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். இது மேலே நம்ம ஒரு கரண்டி மாவை நல்லா அப்படியே தெளித்து விட்ட மாதிரி ஊற்றணும். அவ்வளோதான். ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் அளவுக்கு வேக விட்டுலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து இது திருப்பி போட்டுடலாம் தோசையை. நல்லா லேசாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது இந்த தோசை. இப்போ இந்த பக்கம் ஒரு அரை நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தோசையை மடித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். நல்லா சாஃப்டான நல்ல டேஸ்டியான சூப்பரான நீர் தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் எந்த சட்னி வேணால் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக முள்ளங்கி சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு 4 முள்ளங்கி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆயிலில் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். முள்ளங்கி நார்மலாகவே நம்ம குழம்புல சேர்த்தா கூட நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம். அதே போல் தான் முள்ளங்கி சட்னிக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். இதை கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் இதோட அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது நல்லா ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா கொஞ்சமாக சீரகம், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, இதோட ஒரு 10லேருந்து 12 மிளகு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு 7லேருந்து 8 பூண்டு பல்,
இது கூட ஒரு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் அதை நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். நீங்கள் சொல்கிற வரைக்கும் இது வந்து முள்ளங்கி சட்னின்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லோ இல்லாட்டினா ஒரு அன்வான்ட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. முள்ளங்கி குழம்புல போட்டு சாப்பிட முடியாது, இல்லை பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி சட்னியாக பண்ணி கொடுக்கலாம், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி, இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தக்காளி வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு எடுத்துடலாம். இது வந்து நம்ம தேங்காயெலாம் சேர்க்க போகிறது இல்லை இதில், அதோட புளியெல்லாம் வச்சு அரைக்கிறனால இது 2 நாள் வரைக்கும் கூட நம்ம வெளியில் வச்சுக்கலாம். 2 நாள் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட இந்த சட்னி வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் இதை அரைக்கும் போது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட நீர் தோசையும் முள்ளங்கி சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நன்றி.